Hi students, welcome to Chennai IAS Academy Vellore. Group 2 notification நேற்று நைட்டு அந்த வெப்சைட்ல லிங்க் மட்டும் ஓப்பன் ஆயிருந்தது. இன்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் ஆக சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே கரெக்டாக வெப்சைட்டை வந்து 10 o'clock வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக 10 o'clock வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தனித்தனியாக வந்து பிடிஎஃப் இஷ்யூ ஆகிட்டு இப்போ நம்ம அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் விஷயங்கள், அதாவது என்ன வேகன்சி எவ்வளவு, என்னெல்லாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குதா இல்லையா எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்மளுடைய அகாடமிலையும் பார்த்துட்டீங்கன்னா இந்த கம்மிங் சண்டே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்ம அகாடமி வெள்ளூர்ல இருக்கு, சென்னை ஐஏஎஸ் அகாடமி வெள்ளூர். ஓகேங்களா? தினகரன் பஸ் ஸ்டாப் இது இருக்குது. மேலும் கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சு முடிச்ச பசங்களுக்கு வாகை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 30 டெஸ்ட் சேர்ந்து 30 டெஸ்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழிகளையும் வைக்கிறோம். அது குறித்த டீட்டெயில்டு வீடியோ நான் மேலே கார்ட்ஸில் வந்து காமிச்சிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் உள்ள போகலாமா? எஸ், நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு டேட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ சொல்லியிருக்காங்க. என்னைக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க, 14/9. ஓகேங்களா? 14/9/2024. ஓகேங்களா? ஆனால் நம்ம டென்டேட்டிவ் ஆனுவல் பேனலில் வந்து லேட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, 28 தான் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வாகை டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் போட்டிருந்தோம். அதனால வாகை டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அது குறித்து நான் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசுகிறோம். ஓகேங்களா? டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். இது எப்பவுமே சொல்றது தான். ஓகேங்களா? ஏன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் பண்ணி தனியாக மெயின்ஸ் கால்ஃபர்லாம் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் மாறும். சரிங்களா? இதெல்லாம் நார்மலானது தான். ஓகே, என்னதான் வார்னிங், என்னதான் பேண்ட் ஐட்டம்ங்கிறது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்ல 13 வேகன்சி, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இதெல்லாமே குரூப் 2 சர்வீசஸ். நல்லா வச்சுக்கோங்க, குரூப் 2 சர்வீசஸ்ல அதிகமான வேகன்சிஸ் வந்திருக்கு. எஸ், 507 வேகன்சி. வா, ஓகேங்களா? அதுவும் மெயினா எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷனை இங்கே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 7 வேகன்சி. இப்போ போன தடவையை விட இந்த தடவை குரூப் 2 வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குப்பா. ஓகேங்களா? நானே இப்போதான் நோட்டிஃபிகேஷனே ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? லேபர் 13, கமர்ஷியல் டேக்ஸில் 336 வேகன்சி. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எவ்வளோ வேகன்சி பாருங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் 5, சில்ட்ரன் வெல்ஃபேரில் 1, ரிஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்டார் நிறைய பேர் டார்கெட் பண்ணி பிடிப்பீங்க, 5 வேகன்சி. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கமிஷன்ல 2, அடுத்து வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல 2. இதெல்லாம் போன தடவை வந்து ரொம்ப நேரம் நிறுத்தி இருந்தது. கிரிமினல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் 19. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லா டிபார்ட்மெண்ட்ல 3, டிஎன்பி செக்ரட்டரியேட்ல டிஎஸ்ஓ ஆஃபீஸ் 3, டிஎன்பிசிலையும் 4. அடுத்து ஃபாரஸ்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபாரஸ்டர் 2 விதமான அதாவது ஜாப்ஸ் உண்டு. ஃபாரஸ்டர் இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன்ல 107 + 7 மொத்தமாக கூட்டும் போது 507 வேகன்சி ஃபார் குரூப் 2 கேண்டிடேட்டுக்கு மட்டுமே இருக்குது. அசால்ட்டா அடிக்கலாம். போன தடவை 100 200 தான், இந்த தடவை 507. ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூக்கு போறவங்க அதிகமாக இருப்பாங்க. 1000 பேர்கிட்ட இன்டர்வியூ போகலாம். ஓகேங்களா? அது என்னென்னலாம் வருது பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் இதில் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஷார்ட் ஃபால் வேகன்சி இருந்திருக்கு, அது இன்க்ளூடிங். இது வேகன்சி ஆஃப்டர் டிடெக்ஷன் ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டி மெரிச்சியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சி. அடுத்து நிறைய பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனான குரூப் 2A. ஓகே, ஏன்னா மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான். அதனால இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மெயின் இருக்கக்கூடியது சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்ல 497 வேகன்சி, நல்ல வேகன்சி பா இதுவும். அடுத்து வந்து ஹிந்து ரிலிஜியஸ் சென்டர்மெண்ட்ல 3, லோக்கல் ஆடிட் ஃபண்ட்ல 273 நல்ல வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ல அப்படியே ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வைஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல ஒரு அப்படியே காலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெஜாரிட்டினா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட்டுக்கு 61 வேகன்சி, டிரான்ஸ்போர்ட்ல 32. ஓகேங்களா? அடுத்து வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல 42. இதெல்லாம் குரூப் 2A சர்வீஸ். இன்டர்வியூ கிடையாது. ஸ்கூல் எஜுகேஷன் 172 வேகன்சி. ஓகேங்களா? இன்டர்வியூ கிடையாது. ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸாவே நீங்க படிச்சுக்கலாம். நம்ம அகாடமியில ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் பேட்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட் சர்வீசஸ் 121. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து நிறைய வேகன்சி. ஓகேங்களா? 1820. இங்க ஒரு 1820, அங்க ஒரு 500. ஓகே, 507 வந்தது, 500 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 20, 8 5 கூட்டும் போது 2320. 2000 பிளஸ் வேகன்சி தான் நினைச்சோம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய வேகன்சி 2320 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமானது. அதுக்கு ஃபாரஸ்டர் ஆட் பண்ணதுனால அதிகமானது. இது இப்படியே தான் இருக்க போறது கிடையாது, இன்க்ரீஸும் ஆகலாம். சரி, வேற என்ன சேஞ்சஸ்? ஏஜ். நிறைய பேர் ஏஜ் கேட்பாங்க பாருங்க. ஏஜ் நிறைய மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏஜ் மாறும். திருப்பி நான் என்கொயரியில் பேசும்போது நிறைய பேர் ஏஜ் கேட்குறீங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரி ஆகும். ஜென்ரலான ஏஜ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு சில ஏஜுக்கு மினிமம் ஏஜ் 18, 21, 20, 18, ஒரே ஒரு ஆஃபீஸருக்கு மட்டும் 26. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 42, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் தான் 32. ஓகேங்களா? அதாவது should not completed இருக்குது. ஓகே, 32, 34, 32 இதெல்லாம் கன்செஷன் உண்டு. ஓகேங்களா? பிசி எம்பிசி கேண்டிடேட் எஸ்சி தான் இருக்குமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 52, 42 எல்லாம் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேனுக்கு அதே தான் 50, 50, 52, 37 இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் விடோக்கும் 37, 39, 37, 39. இதோடைய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அனுப்பியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஏஜ் எல்லாரும் 32 தான் அப்படின்னு கிடையாது. கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? குரூப் 2A சர்வீஸ்க்கு இதே மாதிரி தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் 32, ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு வந்து 52 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு, இதெல்லாம் அதே வேகன்ஸ் அதே ஏஜ் தான் வருது. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் be given candidates who possess degree in sociology and psychology. Preference கொடுப்பாங்க. ஓகேங்களா? sociology psychology படிச்சவங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸருக்கு மஸ்ட் possess a degree BA, BSc, BCom. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 டிகிரி தான். BE not eligible அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து other things being equal preference shall be given the candidates as follows. Candidates who have the degree both commerce and law டுகெதரா படிச்சவங்களுக்கு செகண்ட் preference டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா படிச்சவங்களுக்கு. அடுத்து டிகிரி எய்தர் காமர்ஸ் லா டுகெதர் இன் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்ட் டிகிரி இன் காமர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டெப்டி கமர்ஷியல் டேக்ஸுக்கு எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ். ஓகேங்களா? அடுத்து டிகிரி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு செட்டைன் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டா? இது சப் ரிஜிஸ்ட்ரார் பொறுத்த வரைக்கும் அதில் லாக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. யூஜிசி அப்ரூவ்டு ப்ளஸ் லா ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் குரூப் 2A சர்வீசஸ். ஓகேங்களா? அடுத்த கட்டமாக நமக்கு தேவையான விஷயம் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது. ஹைட் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்டருக்கு. ஓகே, ஃபாரஸ்டருக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க 163 ஹைட். ஓகேங்களா? மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தால் 150 இருந்தாலே போதும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 79, எக்ஸ்பான்ஷனில் 0.5 எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? 74 இருக்கணும். எக்ஸ்பான்ஷனில் 5 இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, விஷன். ஓகே, கண் பார்வையை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் குரூப் 2A சர்வீசஸ். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்சஸ் இல்லை. ஓகே, ஒரே மாதிரி தான். ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்க போது 75. ஓகே, குரூப் 2, 2A ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம், சிங்கிள் பேப்பர். 75 GS, 25 ஆப்டிடியூட், 100 லாங்குவேஜ். ஓகே, SSLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ், 90 மார்க்ஸ் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்ஜெக்ட் டேபிள் தான் இருக்க போது. ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் OMR பேஸ்டு இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து வாங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2. ஓகேங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கைப்பட எழுதணும். பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி தான் 100 மார்க், அது ஈஸி கிளியர் பண்ணிடலாம். பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது 300 மார்க். இதுதான் வந்து நமக்கு எழுதணும். ஓகேங்களா? அது வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் த 2A கேண்டிடேட். அது ஒன்று என்ன சர்ப்ரைஸ் பாருங்க, நான் சொன்னேன் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு. CBT. ஓகேங்களா? நல்லா வெல்கம் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? CBT. ஓகேங்களா? சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வச்சு முடிக்கிறதுக்கான ப்ராசஸ் CBT வச்சிருக்காங்க மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து 100 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? 40 மார்க் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், 60 மார்க் பார்த்தீங்கன்னா GS, அது தமிழ்நாடு லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். 200 மார்க் இருக்க போது அதே 200 கொஸ்டின் 300 மார்க். 90 வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சிருக்காங்க. அப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? இதுவும் ஆனால் CBT லெவல் எக்ஸாமினேஷன். CBT ரொம்ப பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். நிறைய ஜெயிலர் எக்ஸாமினேஷன் CBT தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேற்படி கீழே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி தான் அப்ளை பண்ணணும் கொடுத்துருப்பாங்க, சென்டர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் பேஜில் நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சிலபஸ் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஏதாவது சேஞ்சஸாக இருந்தால் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் அதே மாதிரி தான் இருக்குது சிலபஸ். ஓகேங்களா? போன தடவை குரூப் 2, குரூப் 4 சிலபஸ் மாதிரியே தான் இருக்குது. இங்கிலீஷ்லையும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? GS பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம். ஓகேங்களா?
திருப்பியும் இந்த அளவுக்கும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, அதே சிலபஸ், அதே மாற்றம் எதுவுமே இல்லை. எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா குரூப் 4 கம்மியாக படிச்சிருப்பீங்க, குரூப் 2க்கு அதிகமாக படிப்பீங்க. சரிங்களா? மெயின் சிலபஸ் ஆல்ரெடி வந்திருக்குது, பார்த்து முடிச்சிருப்போம். எப்பவும் போல லாஸ்ட் பேஜில் என்னைக்கு இந்த எக்ஸாம் ப்ராசஸை முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தடவை அது கூட கொடுக்கல. சரி, ஓகே ஓகே, அது கூட கொடுக்கல. எப்போவுமே வந்து எப்போ நாங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம், எப்போ மெயின்ஸ் டென்டேட்டிவாக எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சிபிடி குறித்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லைனாலும் ஏஜ் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிபிடி எக்ஸாம் அது ஒரு மாற்றம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு நர்சரி சொல்லியிருந்தோம்ல, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2க்கான கிளாஸஸ் நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூடியூப்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து ஒவ்வொரு வீடியோஸாக, கொஸ்டின் டிஸ்கஷனாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கலாம், எப்படினாலும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும். மேக்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மேக்ஸ் வீடியோஸும் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.